ஒரு சின்ன விதை தான் பெரிய மரமா க்ரோ ஆகும். அந்த சின்ன விதைக்குள்ளதான் அவ்வளவு பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு பெரிய மரம் ஆகுறதுக்கு. அதுக்கு நம்ம ப்ராப்பரா வாட்டர், சன்லைட், அப்புறம் சாயில் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா க்ரோ ஆகிடும், பட்டு போகாது. அதே மாதிரிதான் குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் ஒரு நல்ல லவ் அண்ட் கேர் அண்ட் சப்போர்ட் கொடுத்தாதான் அது குழந்தைங்களோட ஃபியூச்சர் க்ரோத் நல்லா இருக்கும். திஸ் இஸ் யூ ஃப்ரம் யுனிவர்ஸ். நம்ம மைண்ட் பத்தி, பாடி பத்தி, சோல் பத்தி தான் பேச போறோம் அண்ட் செல்ஃப் கேர் பத்தி பேச போறோம். இது ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் சேனல். இன்னைக்கு டாபிக் என்னன்னா த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங். ஒரு குழந்தைய பேரண்ட்ஸோட ரோல் தான் ஒரு பெட்டர் பர்சனா மாத்துது. பேரண்ட்ஸ் ஷேப் அ சைல்ட்ஸ் வேர்ல்ட் பிஃபோர் த வேர்ல்ட் ஷேப்ஸ் த சைல்டு. அதுக்காக இந்த வீடியோ பேரண்ட்ஸ் பிளேம் பண்ற வீடியோ கிடையாது. ஈவன் பேரண்ட்ஸ் ஹேஸ் தேர் ஓன் ஸ்ட்ரகிள்ஸ் டு. இப்போ நீங்க பேரண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சைல்டுஹுட்லயே ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். மேபி அதனாலதான் நீங்க இப்படி பிஹேவ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இப்போலாம் உங்களுக்கும் கோவம் வரலாம். உங்களுக்கும் அதுக்காக நீங்க குழந்தைகிட்ட கோவமே படக்கூடாது. நீங்க ரொம்ப அன்பாவே இருக்கணும். உங்களோட கோபம், உங்களோட சோகத்தெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நான் சொல்ல வரல. உங்களுக்குள்ளேயும் அந்த சோகம், கோபம் எல்லாமே இருக்கலாம். அது நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டாம கொஞ்சம் நீங்களே உங்க செல்ஃப் அவேரிங்கா, கொஞ்சம் நீங்களே கான்சியஸா ஒரு அவேர்னஸோட, சின்ன வயசுல நம்ம ஏதோ பண்ணிருக்காங்க அதனாலதான் நம்ம இப்படி ட்ரிகர் ஆகுறோம், அதே ட்ரிகரை நம்ம குழந்தைக்கு கொடுக்க வேணாம்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க காமா தான் ஹேண்டில் பண்ணுவீங்க எல்லா சுச்சுவேஷனையுமே. குழந்தைங்க உங்களை லிசன் மட்டும் பண்ண மாட்டாங்க, நீங்க பேசுறத கேட்டுட்டு மட்டும் பண்ண மாட்டாங்க, உங்களை வாட்ச் பண்ணுவாங்க. உங்களோட எவ்ரி பிஹேவியர், எவ்ரி மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுவாங்க. நீங்க நினைப்பீங்க சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு, கிடையாது. அவங்க ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நீங்க ஸ்கூலுக்கு குழந்தைங்கள அனுப்பிட்டீங்கன்னா ஸ்கூல்ல டீச்சர்ஸ் வாட்ச் பண்ணுவாங்க. வீட்டுல இருக்கீங்கன்னா வீட்டுல உங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டுமே அவங்க வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இன்கேஸ் நீங்க குளிச்சுட்டு டவல் அப்படியே போடுறீங்க அப்படின்னா உங்க குழந்தையும் ஆட்டோமேட்டிக்கா அதே விஷயத்தை தான் பண்ணுங்க. ஸோ இந்த விஷயம் நீங்க சொல்லி தரல, உங்ககிட்டயே அந்த பிஹேவியர், பேடான பிஹேவியர் இருக்கலாம். ஆனா உங்களை அறியாமலே நீங்க செஞ்சிருவீங்க. உங்களால அந்த பிஹேவியரை மாத்த முடியாம இருக்கலாம். ஆனா அந்த குழந்தைங்க அப்படியே காப்பி கேட் பண்ணாங்க. ஸோ இந்த விஷயம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் அவேர்னஸோட இருந்தீங்க, கான்சியஸா சில விஷயங்கள், சில பிஹேவியர்ஸ் எல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, சின்ன சின்ன விஷயம் தான் அது ஒரு ஃபியூச்சர் ஜெனரேஷன் உங்களை மாதிரி உங்க குழந்தை இருக்காது, ஒரு நல்ல பெட்டர் பர்சனா தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்க கொஞ்சம் அவேர்னஸோட இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பேசிக்கா வாழ்றதுக்கு நல்லா சாப்பிடணும், தங்குறதுக்கு ஏதாவது ஒரு வீடு, அதுக்கப்புறம் போடுறதுக்கு ட்ரெஸ், இந்த 3 விஷயம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எமோஷனல் சப்போர்ட்டும் இம்பார்ட்டன்ட் தான். ஒரு குழந்தையோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் யாரோடது அப்படின்னா பேரண்ட்ஸோடது தான். ஸோ நீங்க குழந்தைகிட்ட எப்படி உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அவங்க ஏதாவது சொல்ல வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் காது கொடுத்து கேளுங்க. இப்போ உங்களோட குழந்தைங்க ஸ்கூல் கோயிங்கா இருக்காங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் சொல்லுவாங்க, அம்மா என் ஃப்ரெண்டு இன்னைக்கு இப்படி பண்ணிட்டாமா, இன்னைக்கு மேம் என்ன இப்படி பண்ணிட்டாங்கம்மா, எங்க ஸ்கூல்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டடா சொல்லுவாங்க. உங்களுக்கு பொறுத்தவரை அந்த விஷயம் ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஏன்னா நம்மளாம் அந்த ஃபேஸ் தாண்டி வந்துட்டோம். ஸோ சின்ன வயசுல நடக்கிற விஷயம்லாம் நமக்கு என்ன ஸ்கூல்ல தானே நடந்திருக்கும் அப்படின்னு இருக்கும். ஆனா அவங்களுக்கு நீங்க தான் உலகம், உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணியே ஆகணும். வேற யார்கிட்ட போய் அதை ஷேர் பண்ணுவாங்க? ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை ப்ராசஸ் பண்ணி இன்னொன்று ஷேர் பண்றாங்க, அது அவங்களோட எக்ஸ்பிரஷனை நீங்க காது கொடுத்து கேட்கணும். இப்போ நீங்க என்னடா கூட வந்தது ஏதாவது சொல்லிட்டு இருக்காதுடா, போய் குளிச்சு கிளம்பிடா அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா தே ஃபீல் ரிஜெக்டட். ஓகேவா? ஸோ அவங்களோட தே டோன்ட் ஃபீல் ஹியர்டு. நம்ம எல்லாருக்குமே இப்போ நானே இப்போ பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு வியூஸ் கூட போகல அப்படின்னா அடுத்து நான் எனக்கு இன்னொரு வீடியோ போட தோணாது. இப்போ நான் பேசுறது நீங்க கேக்குறீங்க, ஐ ஆல்சோ ஃபீல் ஹியர்ட் அப்படின்னாதான் நெக்ஸ்ட் எனக்கு வீடியோ போட தோணும். அதே மாதிரி தான். ஸோ அவங்க ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னா நம்ம காது கொடுத்து கேட்கணும். எஸ்பெஷலி குழந்தைங்க நம்ம கிட்ட பேசினா நம்ம காது கொடுத்து கேட்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பேபி இருக்காங்க, செகண்ட் ஒரு பேபி இருக்காங்க, 2 பேருமே சாப்பிடுறாங்க அப்படின்னா அண்ணா பருவேமா சாப்பிட்டான், அதுவே பெரிய பெரிய தப்பு. அங்க இருந்த கம்பேரிசனே ஸ்டார்ட் ஆகுது. நீ சாப்பிடு, வேமா சாப்பிடு, அப்பதான் வெளியில வேமா சாப்பிட, ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு, இது போதும், எக்ஸ்ட்ரா வேற வேற வார்த்தை எல்லாம் தேவையில்லை, அண்ணன் பாரு சாப்பிட்டான், அது நமக்கு இயல்பாவே வந்துருது. அது எங்க இருந்ததுன்னா நம்மளோட பேரண்ட்ஸ் நம்ம அப்படிதான் வளர்த்துருப்பாங்க. அதே மாதிரிதான் நம்மளும் நம்ம குழந்தைங்க வளர்ப்போம்னு நினைப்பேன். அது அந்த கம்பேரிசனே
டோட்டலா அவாய்ட் பண்ணிடணும். இவ்வளவு நாள் நீங்க பண்ணிட்டனாலும் இனிமே வந்து அந்த கம்பேரிசன் வந்து அவாய்ட் பண்ணிருங்க. ஸோ இன்கேஸ் அவங்க ஏதாவது ஸ்கூல்லயோ இல்ல வந்து வீட்லயோ வந்து ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத விஷயம் பண்ணிட்டாங்க, இல்ல வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, சேட்டை பண்றாங்க அப்படின்னா, சரி விடுக்கண்ணா நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டிவா பேசுங்க. என்ன நீ இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கோவமா பேசும்போது அவங்களுக்கு வந்து அச்சோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. இப்ப வந்து நீங்க உங்க குழந்தைய திட்டுறீங்க, என்ன பண்ற அப்படின்னு சொல்லி நீங்க கோவமா பேசுறீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு வந்து நீங்க சொல்றது கேட்பாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்றது கேட்கவே மாட்டாங்க. நிறைய பேர் பார்த்திருப்போம், சின்ன வயசுல நான் சொன்னதெல்லாம் அப்படியே கேட்பான், இப்பதான் எதிர்த்து பேசுறான் அப்படின்னு. ஏன்னா சின்ன வயசுல அவங்க நீங்க சொல்றதுக்கெல்லாம் பொறுத்து பொறுத்து போயிருக்காங்க, பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம். ஆனா நீங்க வந்து ஒரு நல்ல பேரண்டிங்கா நீங்க சப்போர்ட்டிவா பேசுனீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கும் உங்களோட குழந்தைங்களுக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து லாங் டேர்மா இருக்கும். நீங்க பேசுற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொன்னா புரியாதா, நீங்க எப்ப பார்த்தாலும் இதுதான் பண்ணிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லி நீங்க கோவமா பேசுறீங்க அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு காதுக்குள்ள கேட்டுட்டே இருக்கும். நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, ஸோ நான் எங்க வீட்டுல வந்து கடைசியா பிறந்த பொண்ணு. ஸோ கம்பேர் டு மை பிரதர்ஸ் அவங்க அளவுக்கு நான் வந்து கெரியர் வைஸோ இல்ல அவங்க அளவுக்கு நான் பண்ண மாட்டேன். பட் நான் வந்து அந்த அந்த கம்பேரிசன் வந்து எனக்கு இருந்தது. அதை நான் அக்னாலேஜ் பண்ணி ஓ நோ நோ ஐ நான் செப்பரேட். எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, சும்மா கடைசியா பிறந்ததுனால அவங்களுக்கு வந்து என்னன்னா, எனக்கு வந்து ப்ராக்டிக்கல் லைஃப் தெரியல, நீ சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு சொல்லி எந்த விஷயமும் வந்து என் அண்ணாக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து வரும். ஸோ அப்போ வந்து என்னன்னா நான் ப்ரூஃப் பண்ணிட்டே இருந்தேன். நான் கண்டினியூவா வந்து நான் சில விஷயம்லாம் நான் அச்சீவ் பண்ணியிருப்பேன். அதை நான் வந்து போய் போய் ப்ரூஃப் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல தான் நான் அதை அக்னாலேஜ் பண்ணிட்டு, நோ சின்ன வயசுல நம்ம சொன்னது இன்னும் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அது ரியலைஸ் ஆச்சு. அப்போதான் வந்து எனக்குள்ள வந்து இந்த விஷயம் இருக்குன்னு தெரியாது. ஸோ இப்படி அனலைஸ் பண்ணனாலதான் ஓகே நம்ம இந்த டாபிக் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட அதை பேசிட்டு இருக்கேன். ஸோ நீங்க பேசுற வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பேர் பண்ணாதீங்க, அவங்கள ரிஜெக்ட் பண்ணாதீங்க, அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. இந்த 3 விஷயமே பண்ணவே பண்ணாதீங்க. எமோஷனல் கனெக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பென்சிவா எங்கன்னா வாங்கி தரலாம், நீங்க அவங்களுக்கு நிறைய டாய்ஸ் வாங்கி தரலாம், நீங்க என்னென்ன கேக்குறீங்களோ அது எல்லாமே பண்ணலாம். இப்போ யூஸ்வலாவே இந்த 80s 90s கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா வந்து ஃபேமிலிக்காக உழைப்பாங்க, ரொம்ப உழைச்சு உழைச்சு போடுவாங்க. ஆனா அவங்க அப்பா கூட அந்த எமோஷனல் சப்போர்ட் அந்த எமோஷனல் பாண்டே வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாமே வேலை வேலைன்னு போயிருவாங்க. அது அவங்களோட குழந்தைங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. அப்போ என்ன தோணுன்னா, அப்பானா வந்து அந்த இன்னொரு விஷயம் இருக்கு. எல்லா அம்மாவும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊட்டுறது கொஞ்சுறது இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு ஏதாவது சேட்டை பண்ணா மட்டும் அவங்க திட்டாம இங்க வந்து பாருங்க இவன் என்ன பண்றான்னு பாருங்கன்னு சொல்லி அப்பா கிட்ட போட்டு விட்டுருவாங்க. அது எவ்வளவு பெரிய தப்புங்க. அப்பா தான் குடும்பத்துக்கு அவ்வளவு பண்றாங்க. ஆனா ஈஸியா அப்பா வந்து இப்படி சொன்னதும் ஏய் ஒழுங்கா இருடான்னு சொல்லி திட்டுவாங்க. இப்படி திட்டுனதும் குழந்தையோட மனசுல என்ன இருக்குன்னா, அப்பா தான் திட்ட மட்டும் தான் செய்வாங்க, அப்பா ரொம்ப திட்டுவாங்க, அவங்க கிட்ட வந்து ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க. சோ நம்ம வந்து கரெக்டா இருக்கணும், அப்பா கிட்ட திட்டுவாங்கன்னு நினைப்போம்னு சொல்லி அப்பா மேல வந்து ஒரு ஃபியர் வந்துடும். ஒரு என்ன சொல்றது, ஒரு பயம் கலந்து அந்த மரியாதை வந்துடும். அம்மா வந்து ஈஸியா வந்து தப்பிச்சுப்பாங்க. அதுவும் வந்து தப்புதான். அப்பா அம்மா ரெண்டு பேருக்குள்ளயுமே அந்த எமோஷனல் பாண்ட் அந்த எமோஷனல் சப்போர்ட் அந்த கனெக்ஷன் வந்து கேஷுவலா அண்ட் நார்மலா இருக்கணும். சைல்டுஹுட் ட்ராமான்னு ஒரு விஷயம் இருக்கு. சைல்டுஹுட் ட்ராமானா என்னன்னா, சின்ன வயசுல ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். அந்த விஷயம் நமக்கே தெரியாம நம்மள வந்து ஒரு அஃபெக்ட் பண்ணிருக்கோம். கண்ணால பார்த்த விஷயமா இருக்கட்டும், இல்ல காதால கேட்ட விஷயமா இருக்கட்டும். ரிஜெக்ஷன், அபேண்டன்மெண்ட், இன்ஜஸ்டிஸ், பிட்ரேயல், 4 டைப்ஸ் ஆஃப் சைல்டுஹுட் ட்ராமா இருக்கு. நான் வந்து இந்த இது வந்து நான் நிறைய ஃபேமிலியில பார்த்திருக்கேன். ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததும் வந்து ஒரு பையன் பிறக்கிறான் அப்படின்னா செகண்ட் பேபி பிறக்கும் போது ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிடுவாங்க. அப்போ அவங்க கண்ணுக்கு பார்க்க எப்படி தெரியும்னா, அம்மா வந்து தம்பியையோ இல்ல தங்கச்சியோ தான் பாசமா நடந்துக்கிறாங்க. ஆனா வந்து நம்மள வந்து நம்ம கிட்ட அப்படி பாசத்தை காட்டலன்னு நினைப்பாங்க. அது அப்போ அங்கதான் வந்து பேரண்ட்ஸ் வந்து தப்பு பண்றாங்க. சோ இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பையனையே வந்து பக்கத்துல இருந்து உட்கார வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பையனையே வந்து ஃபர்ஸ்ட் குழந்தையும் வந்து நீங்க பேம்பர் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிக்கும். சோ அப்போ வந்து நீங்க அவங்கள விட்டுட்டு இவங்களே கேர் பண்ணும்போது தே ஃபீல் இக்னோர்டு. நீ தான்ப்பா அண்ணன், நீ தான்ப்பா அக்கா, நீ தான் வந்து விட்டு கொடுத்து போகணும்,
நீ தான் வந்து பொறுத்து போகணும். அதுவும் ரொம்ப தப்பான விஷயம். அது ஏன் பண்ணணும்? தே ஆல்சோ நீட் லவ். அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட் தேவை. ஃபர்ஸ்ட் பிறந்தாங்கன்றதுக்காக அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அன்பு கொடுக்க யார் இருப்பா? சோ நீங்க கொடுக்காத அன்பை அவங்க வந்து வேற ரிலேஷன்ஷிப்ல தேடுவாங்க. ஈவன் அவங்க பார்ட்னர் கிட்டயுமே கிடைச்சாலும் அந்த சின்ன வயசுல அந்த அம்மா கிட்ட கிடைக்காத அந்த அன்பு வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸோட அன்பு வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து உங்க பேரண்ட்ஸோட தான் இருக்குன்னு ஆல்ரெடி சொன்னேன். ஸோ நீங்க கொடுக்குற அன்பு வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஓகேவா? நார்மலா வந்து பேரண்ட்ஸ் வந்து எப்படி குழந்தைங்க கிட்ட நடந்துக்கணும், பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இதை சொன்னேன். அண்ட் சைல்டுஹுட் ட்ராமா பத்தி சொன்னேன். சின்ன வயசுல நடந்த ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுன்னு சொன்னேன். என் லைஃப்ல நடந்த விஷயத்த நான் சொல்றேன். எனக்கு வந்து எந்த சைல்டுஹுட் இருந்தது ட்ராமா இருந்தது அப்படின்னா, சின்ன வயசுல ஒரு நாள் வந்து என்ன கடைக்கு போறதுக்கு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து டோரை வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ நான் ரூம்ல இருக்கேன், நான் டோரை தட்டிட்டே இருக்கேன். அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, என்னை விட்டுட்டு போல. பட் அந்த விஷயம் எனக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு எப்படின்னா நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல வந்து கொலீக்ஸ் கிட்டயோ எல்லாருக்கிட்டையுமே நான் நல்லா பேசுவேன். பட் எனக்கு வந்து அந்த ஒரு ஃபியர் இருக்கும், எங்க நம்மளை வந்து விட்டுட்டு போயிடுவாங்களான்னு சொல்லிட்டு நான் யாருக்கிட்டையும் ஈஸியா மிங்கிள் ஆக மாட்டேன். அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஸோ வந்து ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட் வந்து எனக்கு இருந்தது. அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா, நான் சின்ன வயசுல வந்து ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டிருப்பேன். அந்த விஷயம் வந்து எனக்கு அப்போ கிடைச்சிருக்காது. நான் அப்புறம் என்ன பண்ணேன்னா அதை அக்னாலேஜ் பண்ணி சின்ன வயசுல இந்த குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாடுவாங்க. நான் கேட்ட ஒரு டாய்ஸ் வந்து எனக்கு அப்போ வாங்கி தரல. நான் வந்து ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்னு நினைச்சு வாங்கி தரலையா இல்ல என்ன ரீசன் எனக்கு தெரியல. அந்த டைம்ல ஐ டோன்ட் பிளேம் தெம், ஐ டோன்ட் பிளேம் மை பேரண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நான் லேட்டர் வந்து அக்னாலேஜ் பண்ணிட்டு நான் அந்த டாய்ஸ்லாம் வந்து நான் இப்போ ஆஃப்டர் காலேஜ் வந்து நான் வாங்கினேன். வாங்கிட்டு இந்த விஷயம் தானே சின்ன வயசுல இருந்து அதை அப்படியே நான் பத்திரமா வச்சிருக்கேன். ஆனா இப்போ எனக்கு கிடைச்சது எதுக்காக நான் வாங்கினேன்னா எனக்கு அப்போ கிடைக்கல, இப்போ கிடைச்சிச்சுன்னு என்ன நானே நான் கொஞ்சம் ஹாப்பியா வச்சுக்கணுன்றதுக்காக வாங்கினேன். ஆனா எனக்கு இப்போ கிடைச்சதை விட அப்போ கிடைச்சிருந்தாதான் நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருக்கேன். லைஃப்ல நமக்கு சில விஷயங்கள் வந்து உடனே கிடைக்காது, அது லைஃப் ப்ராப்ளமாவும் இருக்கலாம். பட் முடிஞ்ச அளவு வந்து நம்ம பேரண்ட்ஸும் வந்து அதுக்கு கொடுத்தாகும். ஓகேவா? இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அவங்க அப்பா அம்மா வந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சண்டை போட்டுட்டே இருக்கிறனால அவங்களுக்கு வந்து ஒரு சேஃபான பிளேஸே இல்லை. வீட்டுக்கு போனாலே வந்து அப்பா அம்மா சண்டை போட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கே வந்து போயிருந்துருவாங்க. என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க, வீட்டுல வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த வீடு தான் வந்து சேஃபஸ்ட் பிளேஸ் இந்த உலகத்திலே. ஆனா நம்ம ஆஃபீஸ் முடிச்சிட்டோம், இல்ல ஸ்கூல் முடிச்சிட்டோம், காலேஜ் முடிச்சிட்டோம், வீட்டுக்கு போகும்போது நமக்கு ஜாலியா இல்லை அப்படின்னா அது வந்து எவ்வளவு பெரிய நரகமால இருக்கும். ஸோ அதனால வந்து வீடு வந்து இட்ஸ் நாட் அபவுட், இட் இஸ் நாட் ஒரு 4 சவத்துக்குள்ள நம்ம நைட்டு தூங்குறது மட்டும் இருக்கும்ன்றது கிடையாது. இட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வீடுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வீட்டுக்குள்ள நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் தான். இந்த விஷயம்லாம் நான் இப்ப பேசுறேன் அப்படின்னா எங்க வீட்லயும் எல்லாமே பீஸ்ஃபுல்லா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. இந்த விஷயம்லாம் நான் அக்னாலேஜ் பண்ணியிருக்கேன். அதனால வந்து இந்த விஷயத்தை பத்தி நான் பேச நினைக்கிறேன். ஸோ ஆர்ட் ஆஃப் பேரண்டிங், சைல்டுஹுட் ட்ராமா பத்தி இந்த வீடியோல நான் பேசினேன். வேற ஒரு வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல உங்ககிட்ட பேசுறேன். Until then, bye. This is Uma from Omo News.